தூக்கம்? எழுந்துரி. எடி பணத்தை. யாரடி தேடுற? உன் கூட வந்தவனியா? காரியம் முடிஞ்சிருக்கும். ராத்திரியோட ராத்திரியே கிளம்பி போயிருப்பான். உன் கூட தங்கினதுக்கு பணம் கொடுத்துருப்பான்ல. கூடாத வார்த்தை அளந்து பேசு. ஏன் இடத்துல உட்காந்துட்டு என்கிட்டயே சட்டம் பேசுறிய நீ? எடி பணத்தை. என்கிட்ட பணம் இல்ல. ஓடி வெளியில. ரூம் எடுக்கும் போதே பணம் இல்லன்னு சொல்ல தெரியாதா? வாடகை தரத்துக்கு வக்கு இல்லாத நீ எதுக்கா பேசுற? போடி வெளியில. உனக்கு பணம் தானே வேணும்? இந்த எடுத்துக்க. அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்டு விட்டு வந்துட்டேன்னு வருத்தப்படுறியா? தப்பு செஞ்சது நாமா. நீ ஏன் வருத்தப்படுற? அந்த அருணுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னம்மா யோசிக்கிற? நீ யோசிக்கிறத பார்த்தா யாருக்காகவும் வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. யாருக்காக வெயிட் பண்ற? விஷ்ணு. நீ இருக்கிற இடத்த சொன்னதே விஷ்ணுதாம்மா. நீ எனக்கு திரும்ப கிடைச்சதுக்கு காரணமே விஷ்ணுதான். அவனுக்கு 10 லட்சம் இல்ல, எவ்வளவு வேணாலும் தர நான் தயாரா இருக்கேன். அதை பத்தி நீ கவலைப்படாத. கம். என்னம்மா இன்னும் யோசிக்கிறேன்? நான் விஷ்ணுக்கு பணம் தர மாட்டேன். உங்க அண்ணன் சொன்ன சொல்ல காப்பாத்தான். கேட்டேன். மிஸ்டர், எங்க போற? ரூமுக்கு. ரூம் எல்லாம் காலி பண்ணியாச்சு. இந்தா உன் லக்கேஜ். என்ன பாக்குற? பெரிய இடத்து பொண்ணை தள்ளிட்டு வந்து பொண்டாட்டின்னு பொய் சொன்னியா? நல்ல வேலை, எந்த பிரச்சனையும் வரல. முதல்ல இடத்த காலி பண்ணு. போறேன். பூஜா எங்க? அவளை அவ அண்ணன் ஏற்கனவே கூட்டிட்டு போயிட்டாரு. அண்ணனா? இப்ப போறியா இல்ல போலீஸ கூப்பிடுவா? பூஜா ஏதாவது சொன்னாளா? சொன்ன. நீ வந்தா அவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொன்ன. இப்ப போறியா இல்லையா? பூஜா, பூஜா, என்னம்மா? ஒண்ணு இல்ல. உன் வயசு பொண்ணுங்க ஒண்ணு இல்லைன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு விருப்பம் இல்லைன்னாலும் நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த அருணுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி தர சம்மதிச்சேன். அப்போது நீ பழையபடி கலகலப்பா இருப்பேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி இல்லை. என்ன காரணம்? ஒண்ணு இல்லைண்ணா. என்ன காரணம் நான் சொல்லட்டுமா? ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. என்ன காரணம் நான் சொன்ன எனக்கு என்ன தருவேன்? ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இல்ல சொல்லுவேன். சரி சொல்லு. அந்த விஷ்ணு யாரு? சொல்லு யாரு? யாருக்கு தெரியும்? பஸ்ல மீட் பண்ண. பஸ் டிரைவரா? கண்டக்டரா? சரி, அவன் யாரோ. அவனை நல்லவன் நினைச்சல்ல? அவனும் பணத்துக்காக தான் உன் பின்னாடி சுத்தினான்னு தெரிஞ்ச உடனே இப்போ நீ சோகமாயிட்ட. அது உன் தப்பு இல்லம்மா. உன் வயசுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு முடிவெடுக்க தெரியாது. அதனாலதான் பெரியவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. சொன்னா எங்க கேக்குறீங்க?
சரி அதை விடு. வர ஞாயிற்றுக்கிழமை உனக்கும் அருணுக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? ஏன்டா பணத்தை திருப்பி தந்த? கல்யாணம் நடக்கலையா? இல்ல, ஏ, பூஜா அவ அண்ணனோட போயிட்டா. எதனால? எனக்கே தெரியாதப்போ நான் எப்படி உன்கிட்ட சொல்றது? தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டது ஏன் தப்பு? ஏதாவது மனத்தரமா பேசாத. எதனால போனான்னு இப்பவே பூஜா கிட்ட போன்ல பேச. நேர்லயே காரணம் சொல்லாதவ போன்லயா சொல்ல போறா? நிச்சயமா சொல்லுவா. வந்து பேச. ஹலோ, ஷரத் ஹியர். நான் விஷ்ணு பேசுறேன். பூஜா கிட்ட பேசணும். 1 minute. பூஜா, விஷ்ணு உங்ககிட்ட பேசணுமா? எனக்கு பேச பிடிக்கல. விஷ்ணு, பூஜாவுக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லையா? உங்களுக்கு சேர வேண்டிய பண விஷயமா தானே பேசணும். ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. ஆமா, பண விஷயமா தான் பேசணும். நேர்ல வந்து மீட் பண்ணுங்க, செட்டில் பண்ணிடுறேன். என்னடா சொன்னா? அவளுக்கு என் கூட பேச இஷ்டம் இல்லடா. டேய், அவ எந்த சூழ்நிலையில இப்படி சொன்னான்னு தெரியல. எதுக்கும் நீ நேர்ல போய் பேசிப்பார். போடா போடாண்ணா. சரி, உனக்கும் அருணுக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். விஷ்ணு, பூஜாவுக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லையா? உங்களுக்கு சேர வேண்டிய பண விஷயமா தானே பேசணும். நேர்ல வந்து மீட் பண்ணுங்க, செட்டில் பண்ணிடுறேன். ஓ, அந்த 10 லட்சத்தை வாங்குறதுக்காக தான் நீயும் இறங்கிட்டியா? ப்ளீஸ், நான் அருணை மீட் பண்ற வரைக்கும் என்ன காட்டி கொடுத்துறாத. ஏய், உன் பணக்கார புத்தியை காட்டிட்டு பாத்தியா? பணம் தான் பெருசுன்னு நினைச்சிருந்தா உன் கூட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். உன் அண்ணன் கூட பேசி இருந்திருப்பேன். நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேங்கிறத நினைச்சு வருத்தப்பட்டாலும் நீ விரும்பின அருணையை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கிறத நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கோ ஒரு நாள் பிரிய போறோங்கிறது நம்ம 2 பேருக்குமே தெரிஞ்சதுதான். பெரியவங்கிறதுக்கு அப்ப அர்த்தம் புரியல. இப்ப அதுக்கு அர்த்தம் புரியும் போது அதை என்னால தாங்கிக்க முடியல. விஷ்ணு, இனிமே நீதான் என் வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாமே. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க. பூஜா, she is my sister பூஜா. நான் ஊர்ல இல்ல, கல்யாணத்துக்கு வர முடியாது, அந்த கதையெல்லாம் வேண்டாம். கண்டிப்பா வரணும். என்ன? நீங்க பேசிட்டு இருங்க. ப்ளீஸ் கம். ப்ளீஸ் கம். என் தங்கச்சி வீட்டு விட்டு போனப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா அவ அப்படி செஞ்சது நல்லதுக்கு தான் நான் இப்ப நினைக்கிறேன். ஏன்னா வெளி உலகம்னா என்னன்னு அவ இப்ப புரிஞ்சுக்கிட்டா. கொஞ்ச நாளா இருந்தாலும் அவளை பத்திரமா பாதுகாத்து என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்க நன்றி எதிர்பார்த்து நான் வரல. நீங்க எதை எதிர்பார்த்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கம். ஒன் மினிட். என் தங்கச்சியை பத்தி தகவல் சொல்றவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசா தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ என் தங்கச்சி எனக்கு கிடைச்சிட்டா. அந்த சந்தோஷத்துல உங்களுக்கு பிளாங்க் செக் தரேன். எவ்வளவு வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கங்க. விஷ்ணு, என்னாச்சு உங்களுக்கு? உங்க பணத்துக்காக நான் ஆசைப்பட்டிருந்தா பூஜாவை பார்த்தனிக்கே உங்களுக்கு நான் தகவல் சொல்லிருப்பேன். கடைசியா பூஜை இருக்கிற இடத்து சொன்னது நீங்க தானே? நான் சொன்னேனா? சார், நீங்க பணக்காரங்க, எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவீங்க. போன்ல பண விஷயமா பேசணுமான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னீங்க. ஆமா, இப்பவும் பண விஷயமா தான் பேசணும். இத பாருங்க.
ரூம் வாடகை 400 ரூபாய், வாஷிங் பில் 95, பேஸ்ட் பிரஷ் எட்ஸெட்ரா 140, சாப்பாடு செலவு 560, மொத்தம் 1195 ரூபாய். என்னப்பா இது? உங்க தங்கச்சிக்காக நான் செலவு பண்ணது. ஏன் சார் சிரிக்கிறீங்க? உங்களுக்கு வேணா அது சாதாரண பணமா இருக்கலாம், எனக்கு இது பெரிய விஷயம். என்ன நான் உழைச்சு சம்பாதிச்சது. விஷ்ணு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தர தயாரா இருக்கேன். எனக்கு இன்னமா வாங்கி பழக்கம் இல்ல. உங்க தங்கச்சினால நான் முட்டாளாயிட்டேன். ஏமாளி ஏறக்கூடாது. அதனால அந்த பணத்தை திருப்பி கொடுத்துங்க. மனசு பறி கொடுத்தேன், திருப்பி கேட்க முடியல. அட்லீஸ்ட் அந்த பணத்தையாவது கொடுத்துருங்க. விஷ்ணு, இதுல 1200 ரூபாய் இருக்கு. வேணும்னு எண்ணி பாரு. இந்தாங்க மீதி 5 ரூபா. குட் பை. விஷ்ணு, விஷ்ணு, பூஜாவை நீ விரும்புறியா? இதுக்கு மேல நான் பூஜா விரும்பினா ஒண்ணு பைத்தியமா இருக்கணும், இல்ல முட்டாளா இருக்கணும். பூஜாவை நீ உண்மையா விரும்புறியா? ஆமா விரும்புறேன். அவளுக்கு தான் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டீங்களே, இப்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நீங்க எல்லாரும் போங்க, பூஜாவை அழைச்சிட்டு வர. பூஜா, நடக்க போற இந்த கல்யாணத்துல உனக்கும் எனக்கும் சந்தோஷம் இல்லைங்கிறது நம்ம 2 பேருக்குமே தெரியும். என்ன பண்றது, 2 பேருமே தப்பான முடிவு எடுத்துட்டோம். பூஜா, விஷ்ணு ரொம்ப நல்லவன். அவன் உன் பணத்தை நேசிக்கல, உன்னைதான் நேசிச்சிருக்கான். உன் காதல் தேடி நீ வீட்டு விட்டு போன. நீ என்ன ஆனேன்னு உன்னை பத்தி கவலைப்படாத அருண், நீ கெட்டு போயிருப்பேன்னு சந்தேகப்படுறான். நீ வெளியில தங்கியிருந்த ஒவ்வொரு ராத்திரிக்கும் நஷ்ட ஈடா இந்த சொத்தெல்லாம் அவன் பேருக்கு எழுதி கேட்டிருக்கான். நானும் எழுதிட்டேன். அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல, உன் பணத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான். எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இப்ப ஏன் இதை சொல்றேன்னு நினைக்கிறியா? பூஜா, சொத்து அவன் கைக்கு வந்ததும் உடனே உன்னை கை கழுவிடுவான். நீ பாசம் வச்சிருந்த அருணை தேடி நீ வீட்டு விட்டு போன, நான் கோவப்பட்டேன். இப்போ நான் சொல்றேன், உன் மேல பாசம் வச்சிருக்கிற விஷ்ணுவை தேடி நீ போயிடும். நான் சந்தோஷப்படுவேன். இப்போயாவது நல்ல முடிவெடுப்பேன்னு நினைக்கிறேன். கை கெட்டது வாய் கெட்டாம போச்சு. பூஜா கூட இருந்தவன் தான் அவளை வீட்டுல ஒப்படைச்சிருக்கணும். இந்நேரம் 10 லட்சம் அவன் கை கிடைச்சிருக்கும். அவன் உயிரோட இருக்க கூடாது. பூஜா காலத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி அவளை நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துடணும். ஓரமா நடந்து போற மேல மோதுவாங்க, சாவட மேல நடு ரோட்ல நடந்து போனா மோத மாட்டாங்க. பெரிய மனுஷா,
பூஜா விஷ்ணு பூஜா